எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஸ்க் ரகுலன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஊபரோட ஸ்டார்டிங் எப்படி, அதோட எப்படி போச்சு, அது ட்ராவல் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ கரெக்டாக ஊபர் என்ன பண்ணிகிட்ருக்கு, சைனாவில் ஊபருக்கு நடந்தது என்ன, அதுதான் மெயின் டாப்பிக்கே இங்கே. ஸோ சைனாவில் வந்து மற்ற கம்பெனிஸ் மாரி இப்போ கூகுள், ஆப்பிள், அப்புறம் நம்ம மைக்ரோசாஃப்ட் எல்லா கம்பெனிஸும் வந்து சைனா கூட போய் முட்டிட்டு தோல்வி அடைஞ்சு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ ஊபர் போயிட்டு என்ன நடந்துச்சு, ஊபர் தோத்துச்சா இல்லை ஊபர் வின் பண்ணுச்சா, ஊபருக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்துச்சு, இதெல்லாத்த பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் சும்மா நீங்கள் ஊபரோட ஸ்டோரி மட்டும் இல்லாமல் இஃப் யூஆர் இன்டு பிஸ்னஸ் தென் திஸ் வுட் பி சம்திங் யூஸ்ஃபுல். உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஊபரோட ஐடியா எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 வந்து ஊபரோட ஃபவுண்டர்ஸ் 2 பேர். ஸோ அவங்க யார் அப்படின்னா கேரட் கேம்ப், அதுக்கப்புறம் டிராவிஸ் காலனிக். இவங்க 2 பேரும் வந்து பாரிஸில், எப்போவுமே இந்த பாரிஸில் யூரோ ட்ரிப்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு சிட்டிலேருந்து, ஏன்னா பாரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் நீங்கள் அடுத்த கண்ட்ரி போய் பார்க்கலாம். ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க, கார் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அது அந்த ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு காரை வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதில் விலை வந்து $800. அது எடுத்த உடனே இவங்க 2 பேருக்கும் காரில் போகிறப்ப பேசிகிட்டே வந்திருக்காங்க, ஏன் வந்து இந்த கார் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இந்தமாரி ரெகுலராக டூரிஸ்ட் இவ்வளோ பேர் வராங்க, வந்தும் கூட ஏன் வந்து எனக்கு நான் தங்குற இடம் வந்து கம்மியாக இருக்குது, எனக்கு வெறும் $100 ஒரு பெரிய வீடே எனக்கு கொடுக்குறான், நான் அங்கேயே உட்காந்து அழகாக தங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு காலங்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறான், இவ்வளோ கொடுக்குறவனுக்கு ஒரு சாதாரண கார், அந்த காரோட வேல்யூவே கம்மி, அப்படி இருக்கிறப்ப அந்த பழைய காரை வந்து எதுக்கு $800 பர் டே விற்கிறான், ஏன் அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதேமாரி டாக்ஸிஸும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார நம்ம ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டாக்ஸி ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, பெட்ரோல் விலை கம்மி, காரோட விலை கம்மி, ஒரு டிரைவரோட அவர்லி சேலரி எப்படி போட்டாலுமே ஏன் வந்து டாக்ஸி இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட் அவங்க 2 பேருக்குள்ளார போயிட்டுருக்கிறப்ப அவங்க 2 பேருக்கும் டைங்கன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு ஆப் செய்யக்கூடாது, அந்த ஆப்பில் வந்து டிரைவிங் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் காரை வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, இடம் போக வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ண வேண்டியவங்க, இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ தான் வந்து ஊபர் வாஸ் பார்ன் 2009. அதுக்கப்புறம் 2010 வந்து அவங்க வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ஊபர் கேப். ஊபர்னு கிடையாது, ஃபஸ்ட்டு ஊபர் கேப்னு இருந்துச்சு. அந்த கம்பெனி பேர் எப்படி தான் அவங்க வச்சுருந்தாங்க, லோகோ எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எப்படின்னா ஓப்பனாக எல்லாத்துக்கும் கிடையாது. ஸோ அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இஷ்யூஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. தப்பாக ரூல்ஸ் வந்து பண்ணிவிட்டு சில ஸ்டேட்ஸில் வந்து இஷ்யூ வந்துச்சு ஊபருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணால் அவங்களே டிரைவர்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்களோட வெரி ஃபஸ்ட் எம்ப்ளாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராயன் கிரேவ்ஸ் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாயி. இவருக்கு வந்து டிராவல்ஸ் வந்து கேஷுவலாக வந்து ட்விட்டரில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. எல்லா ஊபருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் எல்லாத்துக்கும் வந்து மாறி ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்திருக்காரு. அப்போ அதில் ஒருத்தராக வந்தது ராயன். அவர்கிட்ட வந்து டிராவல்ஸ் சொன்னார், இவ்வளோ சொல்கிறீங்க, ஓகே ஒய் கான்ட் யூ ஜாயின் அஸ், நீங்கள் ஏன் எங்கள் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராயன் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணார். ஸோ அதுதான் வந்து ராயன் ஜாயின் பண்ணது. ராயன் லேட்டரான் வந்து ஊபரோட CEO ஆகிட்டார். ஸோ தட் வாஸ் a history of Ryan becoming CEO of Uber. ஸோ அது 2010 ஹேப்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து $4 million வந்து சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஃபர்ம்ஸ்லாம் இருக்கும், அந்தமாரி அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த கான்செப்டை சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு வந்து $4 million கொடுங்க, நாங்கள் இதை வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், இதை வச்சு இன்னும் நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க கம்பெனி இருக்க கொஞ்சம் ஷேரை விற்று $4 million வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஊபர் கேப் அப்படின்றது வந்து வெறும் ஊபர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. லோகோவும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேப் லோகோ மாரி ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த லோகோவும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போவே வந்து ஊபர் எக்ஸ் ஃபார் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று விட்டுருக்காங்க. டிரைவருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் வச்சு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதே இயர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 வந்து $0.3 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் இயர் 2010 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $4 million ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது $4 million $40 லட்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா $0.3 பில்லியன். ஸோ ஒரு பில்லியன் வந்து 1000 மில்லியன். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, $0.3 பில்லியன். ஸோ இன் 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊபரோட காம்படிஷன் சைனாவில் வந்து இந்த கான்செப்டை பார்த்துட்டு சாங் வே அவர் தான் வந்து டிடி அப்படின்ற ஒரு ஆப்போட ஓனர், அவங்க ஃபவுண்டர். அவர் வந்து சைனாவில் வந்து தே லான்ச்ட் தட் ஆப் இன் 2012. ஸோ Didi when it was launched, it was a very very small ride sharing app. அங்கே லோக்கலில் வந்து க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் இருந்துச்சு, அது கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க Didi வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் when Didi was launched in 2012. அதே சமயத்தில் அந்த இயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா
சைனாவில் வந்து they started merging with other small ride sharing apps. Didi வந்து பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ரைட் ஷேரிங் ஆப் எல்லாத்தையும் வந்து merge பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ஃபண்டர்ஸு. ஒன்று வந்து டென்சென்ட் அப்படின்ற ஒரு சைனாவில் ஒரு இன்டர்நெட் கம்பெனி. அதுக்கப்புறம் அலிபாபா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜாக்மா ஃபவுண்டர் அவர் கம்பெனி அது அலிபாபா. அவங்க 2 பேரும் வந்து அந்த டிடின்ற கம்பெனிக்கு அப்பப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2013 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து சைனாவில் வந்து ஊபர் லான்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து சைனாவில் மேஜர் பிளேயர் பார்த்தீங்கன்னா டிடி இருக்காங்க. அப்போ வந்து ஊபர் லான்ச் ஆகுது. ஊபருக்கு வந்து ஆல்ரெடி பெரிய ஃபண்ட் பேக்கிங் இருக்குது. அண்ட் ஏன்னா அந்த டைம் வந்து ஊபர் வரப்பே வந்து கூகுளோட பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபபெட் அப்படின்ற பேரண்ட் கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து ஊபரில் வந்து $258 million வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கிரெடிட்ஸும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கூகுள் ஆட்ஸு, கூகுள் மேப்ஸு எல்லாத்துக்கும் வந்து கிரெடிட் கொடுத்துருக்கு. விச் சோஃபார் வந்து ஊபர் வந்து பெய்ட் அரௌண்ட் $56 million வந்து கூகுள் மேப்ஸுக்கு பே பண்ணியிருக்கு. அண்ட் ஃபார் த சர்வீசஸ் தே ஹேவ் யூஸ்ட். அதேமாரி கூகுள் ஆட்ஸ், இந்த ஆட்ஸ் வந்து கூகுளில் போடுறதுக்கு வந்து ஊபருக்கு வந்து அரௌண்ட் $631 million, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு லைக் சே $500 million வந்து ஒரு ஆட்ஸுக்கு மட்டுமே போயிட்டுருக்கு, மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங்க்கு. ஸோ இப்போ நீங்கள் ஊபரோட மெஜாரிட்டி இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சாஃப்ட் பேங்க்கு, ஆல்ஃபபெட்டு, அதுக்கப்புறம் அதர் இன்வெஸ்டர்ஸ், இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதேமாரி டிடி அதோட மேஜர் இன்வெஸ்டர்ஸ் யார் பார்த்தீங்க அப்படின்னா அலிபாபா, ஆப்பிள். ஈவன் ஆப்பிள் வந்து $1 billion கொடுத்துருக்காது கூகுளை கம்பீட் பண்ணுறதுக்காக. $1 billion வந்து டிடி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சிஐசி என்ன அப்படின்னா சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், சைனாவோட ஸ்டேட் ஓன்ட், அதாவது இந்த சைனீஸ் கவர்மெண்ட்டோட ஸ்டேட் ஓன்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி அது வந்து அங்கே இருக்கிற லோக்கல் வெஞ்சரில் எதெல்லாம் நல்லா பண்ணுதோ அது எல்லாத்துலேயும் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க வேலை. ஸோ சிஐசி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த 2 கம்பெனிஸோட ஒர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்குது அண்ட் $120 billion, whereas டிடி வந்து பார்த்தீங்கன்னா $50 billion. ஸோ நாட் ஆஸ் பிக் பிகாஸ் they are a smaller company and they launched right after Uber. ஸோ கொஞ்சம் நாள் ஆச்சு. அண்ட் மொரு டிடிக்கு வந்து குளோபல் ப்ரெசன்ஸ் ஊபர் கிடையாது, அந்த நேமும் கூட அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அண்ட் பட் ஊபரோட யூசர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 110 million யூசர்ஸ் வந்து குளோபலி, whereas டிடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 550 million தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது பெரிய நம்பர். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஈவன் தோ தே ஹேவ் 550 million, இது வந்து சைனீஸ் பாப்புலேஷன் அலோன். ஸோ அவங்க வந்து 80% ஆஃப் த சைனீஸ் மார்க்கெட் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த 550 million வந்து நான் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னது ரீசன் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே சைனீஸை பொறுத்த வரைக்கும், சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து எதுக்குமே உண்மையான டேட்டா இருக்காது. கவர்மெண்ட் வந்து நம்ம ஊரில் ஆர்டிஐ, இந்தியாவில் ஆர்டிஐ இருக்கிற மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் எந்த டேட்டாவும் நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் சைனீஸ் பாப்புலேஷன் மேபி அது வந்து நீங்கள் போட்டிருக்கலாம், பட் அது கூட ஒரு ரியாலிட்டியாக இருக்காது. இதோட க்ரௌத்து, இப்போ கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுது, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஸோ சேம் எந்த இதெல்லாம் வந்து சிஐசி இன்வெஸ்ட் பண்ணுதோ அதில் இந்தமாரி டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணால் அது வந்து 100% கரெக்ட் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. ஸோ தட் இஸ் அ திங். ஸோ அதனால் ஈவன் தோ இட் சேஸ் 550 million, நம்ம சொல்கிறது வந்து அது வந்து இந்த 110 ஜென்யூன் யூசர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ தட் இஸ் அ திங். அதுக்கப்புறம் இன் 2015 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஊபர் வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் உள்ளார வந்த உடனே இப்போ வந்து டிடிக்கு அகென்ஸ்டாக வந்து கம்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டிடி வந்து கிவிங் வெரி டஃப் காம்படிஷன் டு ஊபர். ஸோ ஊபர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளார போனோடனே எல்லா மார்க்கெட்லேயும் கொடுக்குறதும் உங்களுக்கு ஃபஸ்ட் ரைடு வந்து ஃப்ரீ அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது டிரைவரோ இல்லை யாராவது யூசரை ரெஃபர் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு நாங்கள் ஒரு $100 தரோம், $50 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதேமாரி வந்து சைனாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டிடி வந்து அதை விட்டு கொடுக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ வந்து $10 கொடுக்குறியா, நான் உனக்கு ரைடே ஃப்ரீயாக கொடுக்குறேன், உனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ரைடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டிடி வந்து செம்ம காம்படிஷன், செம்ம வார். அவரோட செங் வே அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் என்ன சொன்னார்னா, வெஸ்டர்ன் பிஸ்னஸ்மேன் வந்து தே மே பி ஜென்டில்மேன் அண்ட் தே மே ட்ரை லாட் ஆஃப் லிட்டில் ட்ரிக்ஸ் அண்ட் மிஸ்சீவ்ஸ், அதெல்லாம் பண்ணுவார். பட் நாங்கள் எங்கள் ஏஷியாவில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் வந்து வி ஃபைட் டில் டெத்து, வி பிளே டர்ட்டி கேம்ஸ், நாங்கள் எவ்வளோ டர்ட்டி கேம்ஸ் விளாடுவோம், நாங்கள் வின் பண்ணாமல் விடவே மாட்டோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு இடத்துல சொன்னார். நாங்கள் எப்படி இதை வந்து காம்படிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அதேமாரி அவர் வந்து இந்த 2012, 13, 14, 15 அது வரைக்கும் அப்படியே நீங்கள் ஊபர் கூட கம்பீட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிஸும் வந்து $billions வந்து எவ்ரி இயர் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா மாறி ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி யூஸருக்கு பயங்கர கொண்டாட்டம் தான் வச்சுக்கிங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 years வந்து மக்கள் வந்து டிடி ஆப்பை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரைடுக்கு எதுக்குமே காசே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரீ. டிரைவர்ஸ்க்கு வந்து கமிஷனே கிடையாது.
அதாவது இப்போ நீங்கள் $5 பே பண்ணால் இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவில் இல்லை இந்தியாவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30% 35% வந்து ஊபர் ஓலா இவங்கெல்லாம் எடுத்துப்பாங்க கமிஷனாக ஒவ்வொரு ஃபேர் நீங்கள் பே பண்ணுறதுலையும். வெரஸ் வித் டிடியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து டிரைவர்ஸ் வந்து 100% எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு கமிஷன் ப்ராக்கெட்டே வைக்கல, அவங்க 100% எடுத்துட்டாங்க. அதுமாரி யூசர்ஸும் வந்து ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஒரு ரைடு போயிட்டு வந்து நீங்கள் $5 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா $10 உங்களுக்கு வந்து இந்த டிரைவருக்கு வந்துடும். ஸோ இதனால் என்னாச்சுன்னா நிறைய ஃப்ராட் வேலை நடந்துச்சு. இப்போ லெட்ஸே இப்போ ஒரு டிரைவர் நான் தான் வச்சுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நான் பாட்டுக்கு ஒரு சிட்டி நாள் ஃபுல்லாக சுற்றணும்னு வச்சுங்க, ஐ வில் மேக் thousands of dollars. ஸோ அதனால் ரியல் ட்ரிப்பே இருக்காது. நான் பாட்டுக்கு ட்ரிப்பை புக் பண்ணிட்டு சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு கார் ஓட்டிகிட்டே இருந்தால் போதும், ஐ வில் கீப் மேக்கிங் மணி. ஸோ அந்தமாரி வந்து நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து டிடி வந்து நிறையா ஃபண்டு லூஸ் பண்ணாங்க. இவர் ப்ளீடிங் கேஷ் லைக் எனிதிங். பட் என்னென்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஊபரும் கொடுக்கறதுனால ஊபரும் எக்கச்சக்கமாக லூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் லுக் அட் திஸ், ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஊபர் வந்து லூசிங் $1 billion 1 year. ஒவ்வொரு இயருக்கு வந்து $1 billion லூஸ் பண்ணாங்க. டிடி வாஸ் லூசிங் சிமிலர். பட் அட்வான்டேஜ் இஸ் ஊபர் இஸ் competing away from home and competing in a different market. Whereas டிடி வந்து அவங்களோட லோக்கல் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ ஊபர் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடணும். வேறஸ் இவன் வந்து இங்கே தான் இருக்க போகிறான். ஸோ இவன் இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஹீ சேயிங். ஸோ வி போத் வில் ப்ளீட் பட் ஐ வில் நாட் டை, பட் ஊபர் வில் டை அப்படி தான் சொல்லிட்டு அந்த ஃபவுண்டர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் 2015 வந்து என்னாச்சு, ஒரு அமெரிக்கன் சேம்பர் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் சேம்பர் இருக்குது அமெரிக்கன் பிஸ்னஸஸ்க்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அறிக்கையில் வந்து 25% ஆஃப் தி அமெரிக்கன் பிஸ்னஸ் தான் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. சைனாவோட ரியாக்ஷன் டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கலாம் வந்து தே நாட் வெரி ஹாப்பி, தே நாட் வெரி ஃபீலிங் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, இன் 2011 வந்து அவங்களோட ப்ரீமியர், அந்த சைனீஸோட ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கே லோக்கல் கம்பெனிஸ்க்கே முன்னுரிமை கொடுக்குறாரு கம்பேர்ட் டு ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ அந்தமாரி கொஞ்சம் பார்ஷியாலிட்டிலாம் நடக்குது. அதுவும் இல்லாமல் சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்ட்டு நிறைய ரெகுலேஷன், நிறைய ரூல்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கமே நிறைய ஃபார்ம்ஸ், ரூல்ஸ், ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். ஸோ அதெல்லாத்தையும் பீட் பண்ணி ஒரு வெஸ்டர்ன் கம்பெனி வந்து சர்வை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் வந்து ஊபர் வந்து பீபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த லோக்கல் இஷ்யூஸு, அந்த கவர்மெண்ட் கிட்ட பேசுகிற நெகோஷியேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் பீபு கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களையும் பார்ட்னர் வச்சுட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வச்சுக்கிட்டாங்க. ஸோ நவ் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2015 வந்து டிடி வந்து $8 billion, 13, $16 billion இவ்வளோ பணம் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் ஊபர் பார்த்தீங்கன்னா 15 and 62 billion ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர்ஸ், அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸை சமாளிக்கிறதுக்கு தான். ஏன்னா முக்கால்வாசி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து அதுக்கே போயிட்டுருக்கு, ரெண்டு பேரும் மாறி மாறி ஆஃபர் கொடுக்குறதுக்குன்னே. ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கிறப்ப 2016 வந்து தே ரேஸ்ட் ஒன் மோர் லெவல் ஆஃப் ஃபண்டிங், பிகாஸ் தட் இஸ் வென் Didi was almost going bankrupt, and Uber was raising funds from their own parent companies, and the fund investors, they were raising funds. So பார்த்தீங்கன்னா they raised கிட்டத்தட்ட லாஸ்ட் செட் ஆஃப் பிகர் ஃபண்டிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊபர் வந்து 68 billion. they said okay, let's go into war, let's finish up Didi அப்படின்னு சொல்லிட்டு $68 billion வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2016 இந்த ட்ரான்சிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிஸுமே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் லூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தே போத் ஆர் ப்ளீடிங் ஸோ மச். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் மாரி அவங்க வந்து ரெண்டுமே பெரிய கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த ஒன்று இந்த வாரில் வந்து வின் பண்ணும், இல்லைனா வந்து புல் அவுட் பண்ணும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊபர் வந்து $68 billion ரைஸ் பண்ணுறாங்க, அண்ட் டிடி வந்து பார்த்தீங்கன்னா 20, 28, 36 billion. ஏன்னா அவங்களுக்கு பேக் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலிபாபா, டென்சென்ட், அந்தமாரி, அது இல்லாமல் சிஐசி, இந்தமாரி வந்து பெரிய பெரிய பூல் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் இது வந்து தட்ஸ் நாட் ஈவன் அ பிக் ட்ரபிள் ஃபார் தெம் டு ரைஸ் பிக் கேபிட்டல்ஸ். ஸோ அந்தமாரி ரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் சிஐசி மட்டுமே பார்த்தீங்கன்னா $3 billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைனீஸ் ஸ்டேட் கவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அது அவங்களே பார்த்தீங்கன்னா $3 billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஆப்பிள் $1 billion. ஸோ பார்த்தீங்கன்னா டிடி வாஸ் ஆக்சுவலி doing in terms of collecting funding வந்து பார்த்தீங்கன்னா they were very good, and Uber is not that bad because they got global presence, they got reputation, they are doing very good, and app is also working better than Didi.
ஸோ அப்படி இருக்கிறப்ப they were very good at this time itself. நீங்கள் பார்த்தீங்கன்னா Didi வந்து they making very much improvements to the app. இங்கிலீஷ் வெர்ஷனு கொஞ்சம் வராங்க. ஏன்னா இவங்க ஊபரோட மெஜாரிட்டி மார்க்கெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் அண்ட் பீப்புள் ஹூ லைக்ஸ் டு ஹேவ் பெட்டர் இன்டர்ஃபேஸு, நல்ல ஒர்க்கு இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாரி மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊபர் யூஸ் பண்ணிருந்தாங்க, காசு பண்ணணும் போகிறோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் Didi பார்த்திங்கன்னா சைனீஸ் அட்ராக்டிங் லோக்கல் சைனீஸ் பீப்புள், ஏன்னா அது சைனீஸ் லாங்குவேஜ் பேஸ்டு இருந்துச்சு அண்ட் அதனால் பண்ணுறதாங்க. அதுவும் இல்லாமல் பேமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊபர் வாஸ் அக்செப்டிங் கூகுள் பே, ஆப்பிள் பே அண்ட் திங்ஸ் லைக் தட். அதில் வந்து நிறைய இது வந்து சைனாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. வெரஸ் வந்து Didi வந்து WeChat அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் வந்து ஃபேமஸ்டு சோஷியல் மீடியா சேட் நெட்ஒர்க் அது, அதை வந்து Didi வந்து இன்டெகிரேட் பண்ணதாங்க. ஸோ நீங்கள் WeChatலேருந்து டேரெக்டாக பே பண்ணலாம். நம்ம ஊரில் வந்து பேடிஎம் அந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து இவங்க ஊரில் சைனாவில் ஃபேமஸாக இருக்கிறத வந்து Didi வந்து இன்டெகிரேட் பண்ணதாங்க. அது ஊபர் கிட்ட இல்லை. ஸோ அந்தமாரி ரெண்டு பேருக்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா Didi was doing very good. ஸோ they gained lot of grounds. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2016 பார்த்தீங்கன்னா Didi was having around 80%, 60 to 75, I think 75% of the market share வந்து Didi வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து they both sat in a meeting. ஸோ Didiயும் ஊபரும் வந்து மீட்டிங்கில் இது பண்ணிட்டு அண்ட் Didi வந்து ஊபரோட சைனீஸ் ஆப்ரேஷன் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஊபர் வந்து will get 18% ஷேர் இன் Didi's மார்க்கெட். அது Didiயோட கம்பெனியில் வந்து 18% வந்து ஷேர் வந்து ஊபர் வந்து ஓன் பண்ணும். அண்ட் இன் டேர்ம்ஸ் வந்து Didi வந்து will pay $8 billion to Uber to buy the Uber operations. ஊபர் ஆப்ரேஷன் வாங்குறதுக்கு $8 billion பே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து $1 billion வந்து Didi வந்து will invest on Uber's global operations. அது எதுக்கு அப்படின்னா அப்போ தான் வந்து Didiயோட ஃபவுண்டர் வந்து ஊபரோட போர்டில் உட்கார முடியும். ஸோ அப்போ ஊபர் என்ன நடக்குது, அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து Didiக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து அவங்க ஒரு $1 billion இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் சேம் ரீசன் வந்து ஊபர் வந்து 18% வாங்குற ரீசன் வந்து ஊபர் கேன் சிட் அண்ட் Didi's போர்ட் மீட்டிங்ஸ். ஸோ அதனால் Didi என்ன பண்ண போகுது, அடுத்த ஸ்டெப்பு, அடுத்து அவங்க என்ன லான்ச் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரியும். ஸோ இதில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா 2017 வந்து, ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்க ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா இப்போ வந்து Didi ஊபர் வந்து சார்ட் ஆஃப் பிகமிங் ஒன் கம்பெனி. ஏன்னா இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மெயின் ரீசன் ஒன்று என்ன அப்படின்னா Didi shouldn't go to other markets and compete against Uber அப்படின்ற மாரி அவங்க வந்து ஒரு ரீசன் வச்சு தான் இந்த டீலுக்கு வராங்க. இதில் வரப்போ நெக்ஸ்ட் இயரே 2017 என்ன பண்ணுறாங்கன்னா Didi வந்து பிரசீலியன் ரைட் ஷேர் ஆப் 99 அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ண உடனே இவங்க ஊபர் வந்து 18% ஷேர்லேருந்து 15% எடுத்து மித்த வந்து தேர் லிக்விடேட்டிங். ஸோ இது வந்து நடக்குது அண்ட் ஊபர் வாஸ் நாட் வெரி ஹாப்பி. ஸோ இப்போ வந்து ஏன் இந்த சைனீஸ் மார்க்கெட்டுக்கு இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் வந்து 1.38 பில்லியன் பாப்புலேஷன். ஸோ அது வந்து India stands next, but that's a world's most populated country, very densely population. ஸோ அப்படின்னா நிறைய யூசர்ஸ், நிறைய ரெக்குயர்மெண்ட், நிறைய ரைட்ஸ் நடக்க போகுது அண்ட் நிறைய இன்கம் வரப்போகுது. ஸோ தட் இஸ் மெயின் ரீசன். அண்ட் 9 largest cities இருக்கிறது வந்து சைனாவில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாப் 30 largest சிட்டிஸில் 9 largest சிட்டி வந்து சைனாலே இருக்குது. அப்படின்னா சிட்டிஸ் அப்படின்றதே வந்து அர்பன் ஏரியா. ஸோ அர்பன் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஆஃபீஸ் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எல்லாத்துக்கும் காரு, தே ஹாவ் மனி டு ஸ்பெண்ட். ஸோ அதனால் வந்து தேவர் தட் லுக்ஸ் லைக் அ வெரி அட்ராக்டிவ் மார்க்கெட். அது இல்லாமல் இன்னும் செகண்ட் டியர் சிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஷேரிங் ஆப்புக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ கார் ஓனர்ஷிப். ஸோ கம்பேர்ட் டு அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் சைனாவில் வந்து ரிலேட்டிவ்லி வந்து லோ கார் ஓனர்ஷிப். ரீசன் வந்து முக்கால்வாசி வந்து தே லிவ்ட் இன் அப்பார்ட்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா 30 floors 20 floors அந்த மாதிரி. ஸோ பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லிமிட்டட். அதுவும் இல்லாமல் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பார்க்கிங் ஸ்பேஸே எக்ஸ்பென்சிவ். ஃபர்கெட் அபவுட் கார்ஸ், பார்க்கிங் ஸ்பேஸ் எக்ஸ்பென்சிவ். அண்ட் மோர் ஓவர் சைனாவில் வந்து கார் மார்க்கெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பாப்புலர் கிடையாது. ஸோ நம்ம மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு, மற்ற சப்கான்டினென்ட் கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப சைனாவில் வந்து கார் மார்க்கெட்டே அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. யூஸ்டு கார்ஸும் சரி, நியூ கார்ஸும் சரி, அவ்வளோ பெரிய பஸ்லிங் மார்க்கெட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை டிராஃபிக். நிறைய சைனாஸ் ட்ரேடிங் கண்ட்ரி. ஸோ நிறைய ட்ரேட்ஸ் நடக்கும், நிறைய பீப்புள். ஸோ பாப்புலேஷன் அதிகம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சைனீஸ் டிராஃபிக்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து 10 days வந்து ஒரே இடத்துலலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டிராஃபிக் இஷ்யூஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி ஹைலி பாப்புலேட்டட் அண்ட் அட் த சேம் டைம் வந்து வெரி ஹைலி டிராஃபிக். ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஸோ பீப்புள் ஹேட் டிரைவிங் இன் திஸ் ரோட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்கேர்சிட்டி. வெளியில் போய் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் ஒரு மாலுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஸ்கேர்சிட்டி வில் ஆல்வேஸ் பி தேர். நீங்கள் போய் பார்க்கிங் இருக்க எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ அப்படின்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நீங்கள் வந்து டிராஃபிக்கில் இருக்கீங்க, பார்க்கிங்கும் பண்ண முடியாது, எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் தென் பீப்புள் கெட் யூஸ் டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் குட் இன் மெயின் சிட்டிஸ். ஹாங்காங் அண்ட் பீஜிங் இந்த மாதிரி எல்லா மெயின் சிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் குட், இட்ஸ் வெல் கனெக்டட். ஸோ அதனால் பீப்புள் கெட் யூஸ் டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஷேரிங் ஆப்ஸ் லைக் ஊபருக்கு, டிடிக்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க இது எல்லாத்தையும் அவங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி அவங்க வந்து நிறைய வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதனால தான் இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. ஊபர், டிடி இந்த சண்டை நடக்கிற ரீசனே வந்து இந்த சைனீஸ் மார்க்கெட்னால தான். இதேமாரி ஃபைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஊபர் வந்து இந்தியாவில் ஓலா கூட சண்டை போட்டுட்ருக்கு. அண்ட் இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் ஓலா வந்துடுச்சு. ஸோ ஊபர், ஓலா அண்ட் டிடி இஸ் ஆல்சோ இன் ஆஸ்திரேலியா. இப்போ ரீசெண்டாக வந்து தே லான்ச்ட் இன் ஆஸ்திரேலியா வித் மெல்பர்ன், சிட்னி, பிரிஸ்பன் நிறைய சிட்டிஸ் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ I think that's it for today, guys. So hope you liked it. So வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். We'll do those ones as well. Thank you so much, guys.